இந்த டலஸ் தோட்டத்தில் நடத்துகிற ஒரு சின்ன ஒரு சம்பவம் என்னென்னு கேட்டால், முன்ன வந்து லெட்ரு இந்த தபால் சேவை வந்து எஸ்டேட்டில் வந்து ஒரு மருந்துங்காணி வந்து எஸ்டேட்டுக்கு வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படின்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு 2 வருஷ காலமாக இந்த லெட்டர்களை கொண்டு போய் ஆளுகளுக்கு கையில் ஒப்படைக்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த லெட்ரு வந்து இப்போ ஒரு யாருமே எந்த பொறுப்பும் இல்லாத மாதிரி அந்த லெட்டர்லாம் எனக்கு கிடக்குது. சில வேளை அது பறந்து போயிடுது, காணாமல் போயிடுது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்குது. எஸ்டேட்டில் வேலை செய்கிற ஒரு 10 பேர் மட்டும் அவங்களுக்கு அந்த லெட்ரு வந்து காலையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து அந்த லெட்ரு வந்திருக்கான்னு கூட தெரியாது. இது சம்மந்தமாக சரியான ஒரு தபால் சேவையை செஞ்சு தரணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான லெட்டரெல்லாம் வருது. இந்த பாடசாலை பிள்ளைய விட்டு எக்ஸாம் லெட்டரு, மற்றது இந்த ஒரு நகை துண்டுகள், லோன் வாங்கி கடன் கட்ட முடியாமல், மற்றது இந்த ஃபினான்ஸ் அந்த மாதிரி லெட்ரு, நிறைய முக்கியமான விஷயங்களுக்கு காரணமாக அப்பாயின்மெண்ட் லெட்ரு. அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து கூட அந்த லெட்ரு போய் அவர் கையில் போய் சேராமல் அவருக்கு ஜொப்பும் இல்லாமல் போச்சு. அந்த மாதிரி நிறைய லெட்டர்கள் இல்லாமல் போச்சு. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு கேள்விப்பட்டு அப்படி இப்படின்னு தெரிஞ்சுட்டு சொன்னால் நானே இந்த கடையில் இருந்துக்கிட்டு நான் அதை எடுத்து வெளியும் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி லெட்டர் நிறைய மிஸ் ஆகி அவங்களோட தொழிலும் இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த பிரச்சனை இருக்குது டெலஸ்க்கு மட்டுமா இல்லாட்டி வேறு எங்கேயாவது டெலஸ்க்கு மட்டும்.